பொதுவாகவே இந்த ஃப்ரெண்ட்ஸாக ஒரு இடத்துல கூடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கெட் டுகெதராக இருக்கலாம், இல்லை யாராச்சும் ஒருத்தருக்கு ப்ரொமோஷனாக இருக்கலாம், இல்லை அவங்க வீட்டில் எதனா ஒரு ஃபங்க்ஷனாக இருந்திருக்கலாம், இல்லை சம்மந்தப்பட்டவரோட ஒரு பர்த்டே பார்ட்டியாக கூட இருக்கலாங்க. அப்போது இந்த பேச்சுலராக பசங்க எல்லாருமோ இல்லை பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஒரு வீடு எடுத்தோ இல்லை ஒரு ரெசார்ட் எடுத்தோ இல்லை அவங்க வீட்டோட மொட்டை மாடியிலேயே ஒரு பார்ட்டி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்ட்டி பண்ணும்போது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் எவனாச்சும் ஒருத்தன் அந்த கேங்லேயே ஒருத்தன் இருப்பாங்க. மச்சான் எல்லாரும் ஒன்றா இருக்கோம்ல, ஜாலியாக இருக்கணும்ல, அப்படியே ஃபன் பண்ணுற மாதிரி ஒரு ஓஜா போர்டு எடுத்து விளாட்லாமா? டேய் லூஸு மாதிரி பேசாடா, நீயே சொல்கிற எல்லாரும் ஜாலியாக இருக்கும்ன்ட்டு இந்த நேரத்தில் ஓஜா போர்டு அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கிற. அப்படிலாம் பேசாடா. டேய் ஐயா மாமா பயப்படுறான்டா, இங்கே பாரு நீ வரலைன்னா போ, நாங்களாம் பார்த்துக்குறோம், நாங்களாம் விளாண்டுக்கிறோன்னு சொல்லிட்டு எவனாச்சும் ஒருத்தன் கிளப்பி விடுவாங்க. அதுக்கு கூட இருக்கிற ஒரு 4 பேர் ஜிங்சக் அடிப்பான். ஆமாண்டா அவன் சொல்கிறது கரெக்டு தான், நீ பயப்படுறியா, சரி போயிடு. ஆல்ரெடி இங்கே அதாவது நம்ம இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இந்த மொட்டை மாடியில் வந்து ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு தான். 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக சொல்கிறாங்க. தோ இவனோட ஃப்ரெண்டு தான் இங்கே இருந்தார், அவர் வந்து இறந்துட்டாராம். நைட்டு முழுக்க மொட்டை மாடியில் தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து. அதுக்கு அவரும் ஒத்துக்கிட்டு நைட்டு முழுக்க இங்கே இருந்துருக்கிறாரு. அப்புறமா என்னாச்சுன்னா அவர் வந்து இறந்து போயிட்டார், காலையில் மர்மமான முறையில் இறந்து போயிட்டார். டேய் அதான் நீங்களே சொல்கிறீங்களே மர்மமான முறையில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு, அப்புறம் எதுக்குடா இப்போ மொட்டை மாடியில் வச்சு இந்த பேச்சு முக்கியமா? டேய் இப்போ யாரெல்லாம் அதுக்கு ஒத்துக்கிறீங்களோ அவங்க மட்டும் இருங்கடா, மற்றவங்களாம் வந்து கிளம்புங்கடா, கீழே ரூமுக்கு போயிருங்கடா. சரி ஓகே நான் இருக்கேன்ப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்க வச்சுருவாங்க. இந்த மாதிரி கேங்கோடு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அந்த கேங் மெம்பரில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள். அப்படி அவங்க மொட்டை மாடியில் விளாடும்போது ஒரு அமானுஷத்துக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அது ரொம்பவே பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு அந்த கேங்கை கொண்டு போகுது. அதுலேருந்து அவங்க வெளியே வந்தாங்களா வரலையா, இப்போ அவங்களோட நிலைமை என்னங்கிறத பற்றி தான் இன்னைக்கான ஸ்டோரியை நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். நிறைய பேர் மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேருக்கு வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேட்டிங்க. மெம்பர்ஸ் ஒன்லின்னு சொல்லிட்டு வீடியோஸ் இருக்கும், நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இல்லை மேலேயே காட்டுன்னு நினைக்கிறேன். மெம்பர்ஸ்ன்னு காட்டும், பிளேலிஸ்ட் அது இதுன்னு சொல்லியிருக்கும் இல்லையா. அந்த ஆப்ஷனில் வந்து மெம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி உள்ளே போகணுங்கிற விஷயத்த அந்த வீடியோவே உங்களுக்கு கைடு பண்ணும். அதில் வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்குறீங்க, ஆனால் இப்போ நாங்களாம் வந்து மெம்பர்ஷிப் எடுக்காமல் பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரே விஷயத்த. அதில் இருக்கிற நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, அதில் ஏஐ டூல்ஸ்லாம் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருப்போம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை விட பயங்கரமாக அதில் நம்ம யூஸ் பண்ணி அது கொஞ்சம் ரொம்ப பயங்கரமாக இருக்குமா, அது சின்ன குழந்தைங்களாம் பார்க்கக்கூடாதுங்கிற காரணத்தினாலையும் காமனாக அது என்னால் கொடுக்க முடியாது, அதுக்கு எதுவுமே மானிட்டைசேஷன் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் தனியாக அதை ஒரு சீரீஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சவங்க இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் தெரியலைங்கிறனால சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் பண்ணலைங்கிறது எனக்கே புரியுது. ஆப்பிள் டிவைஸில் வந்து எடுக்காதுங்க, ஆண்ட்ராய்டு டிவைஸ்லேயும் லேப்டாப்பில் அப்புறம் டிவியில் தான் எடுக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன். நீங்கள் வேறு ஒருத்தவங்களோட, அதாவது உங்கள் வீட்டில் டிவி இருக்குன்னா அது ஸ்மார்ட் டிவியாக இருந்துச்சுன்னா அதில் உங்களோட ஐடியை, இந்த ஃபோனில் என்ன ஐடி வச்சுருக்கீங்களோ யூடியூப்க்கு அந்த ஐடியை அதில் லாகின் பண்ணி அதில் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோன்லேயே அது லாகின் ஆயிரும். அப்புறமா அவங்க லாக் அவுட் பண்ணிடுங்க டிவியில். இதுதான் ஒரு முறை. இல்லை லேப்டாப்பில் பண்ணிக்கோங்க, இல்லை வேறு எதுனா ஒரு டிவைஸில் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம். ஸ்ரீலங்காவில் நிறைய பேருக்கு மெம்பர்ஷிப் காட்டலை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதையுமே நான் ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறேன். அதுக்கு என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். பிருத்வி, கௌதம் இவங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸுங்க. ஒரே ஊரில் ஒன்றா படித்து ஒன்றா வளர்ந்தவங்க. அங்கே அதாவது அவங்க ஊர் வந்து ராஜபாளையம். அவங்க 2 பேருமே ஒன்றா தான் சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஒருத்தருக்கு பர்த்டே, அதாவது இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, அவருக்கு பர்த்டே பார்ட்டி. அங்கே பிருத்வியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் பிருத்வியை இன்வைட் பண்ணுறாரு. பிருத்வி கௌதமையும் கூப்பிட்டு போகிறாரு. ஆக மொத்தம் இவங்க யாருக்குமே எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு சொல்ல போய் அங்கே சாப்பிட போனவர் இவருக்கு இன்வைட் பண்ணி இப்படி சேர்ந்த ஒரு கும்பலுங்க. கடைசியில் அங்கே போனதுக்கப்புறமா ஒன்று மண்ணா குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போயிட்டு பர்த்டே பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. கார்த்திக்
கார்த்திக்ங்கிறவருக்கு தான் அன்னைக்கு பர்த்டே. சென்னையில் அயனாவரம்ங்கிற ஏரியாவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் கிடையாது. ஒரு 3 மாடி, ஒரு 3 ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4வதா அந்த 3வது ஃப்ளோருக்கு மேலே டெரஸ் மொட்டை மாடி இருக்கும். அந்த மொட்டை மாடியில் தான் இவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மொட்டை மாடியிலலாம் லைட்லாம் வச்சு பிளான் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோவில் கூட அஞ்சலி பிரபாகரனில் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட பர்த்டேக்கெலாம் நிறையா அந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மொட்டை மாடி பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாமே ஜாலியாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. வந்திருக்கிறாங்க, வந்தவங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணிக்கிட்டு எல்லாமே பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறமா இவங்க பார்ட்டியை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மொட்டை மாடியில் வச்சு கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 5 தடவைக்கு மேலே மெழுகுவர்த்தி அணைஞ்சிருக்குதுங்க. ஏப்பா, மொட்டை மாடின்னு இருந்தால் காற்றடிக்கும், காற்றடிச்சா மெழுகுவர்த்தி அணையிறது அஸ்யூஸ்வல் தானே, அப்படி தான் நானும் நினச்சேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 4 பக்கமும் கவர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதாவது 3 பக்கமும் கவர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. டெக்கரேஷன் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுக்கேற்ற மாதிரி துணியை சுற்றி கட்டி வச்சிட்டாங்கன்னா காற்று வராது. இந்த வேலை காற்று அடிக்கலை, அவங்களுக்கு இந்த பக்கமாக தான் காற்று அடிச்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது ஏன் அணையணும்? ஒரு 4 தடவைக்கு மேலே அணைஞ்சதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, மெழுகுவர்த்தியே ஏற்றாமல் கேக் கட்டிங்லாம் பண்ணிவிட்டு ஒரு வழியாக எல்லாரையும் வந்தவங்க எல்லாரையும் கவனித்து கிளம்ப வேண்டியவங்களாம் கிளம்பி போயிடுறாங்க. அங்கேயே உட்காந்து இந்த ஓசி குடிக்கிறவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அந்த கேங் எல்லாருமே அங்கே உட்காந்து இருந்துருக்குறாங்க. அங்கே உட்கார்ந்து இருக்கும்போது, இதை அவரே சொல்ல சொன்னார் மென்ஷன் பண்ணி, அதனால தான் நான் சொல்கிறேன். நான் யாரையும் இந்த மாதிரி மென்ஷன் பண்ண மாட்டேன் பொதுவாகவே. அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்கும்போது பிருத்வி, கௌதம், அவரை இன்வைட் பண்ணவர், இந்த பர்த்டே பாய், அப்புறம் இன்னொரு 2 பேருங்க. மொத்தம் இவங்க 5 பேர், எக்ஸ்ட்ரா இன்னொரு 3 பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க, ஆன் தி வேல இருக்கிறாங்க. இப்போ சும்மா இல்லாம மேல மொட்டை மாடியில் உட்காந்து இவங்க எல்லாருமே குடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க. ஃப்ரெண்ட் ஆகிட்டு ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 1/2 hour அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே நேரத்தை கழிக்கிறாங்க. இந்த 1/2 hour கேப்பில் 3 பேர் வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, இவங்களுக்குலாம் சீனியராம், காலேஜ் சீனியர்ஸ் தான். அவங்க 3 பேர் வந்ததுக்கப்புறமா சும்மா இல்லாமல், டேய் என்னடா பர்த்டேனா ஒரு பார்ட்டி இருக்கணும், ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கணும்ண்ணே, அதான் எல்லாமே இருக்கேண்ணே, நீங்கள் பாட்டு குடிச்சிட்டு நீங்கள் தூங்குங்கண்ணே, இல்லை ஸ்பீக்கர் கூட எதனா வைக்கணும்னா சொல்லுங்கள், எடுத்துகிட்டு வந்து வைப்போம். டேய் அப்படி இல்லைடா, எதனா ஜாலியாக ஃபன் பண்ணலாம்டா, என்ஜாய் பண்ணலாம்டா, என்னண்ணே என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சும்மா இல்லாமல் வரும்போதே இந்த பர்த்டே பாய் கார்த்திக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்குறாங்கன்னா ஓஜா போர்டு. இந்த ஓஜா போர்டை வச்சு ப்ளே பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைடா. ரகுமான் பாயின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்கிறார் சீனியரில், எனக்கு ரொம்ப நாளாக ஆசைடா இந்த ஓஜா போர்டு வச்சு விளாடணும்னு சொல்லிட்டு, ஆனால் யாருமே ஒத்துழைக்க மாட்டானுங்க. இதுதான் கரெக்டான டைம் தோணுச்சு. நீயும் வந்து இந்த மாதிரி அமானுஷ்யங்கள், இந்த பேய் இதெல்லாம் வந்து உனக்கும் பிடிக்கும்ல, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான டாபிக்லாம் எடுத்து நீ பேசிக்கிட்டே இருப்பியாமே கிளாஸில், அதுதான் பசங்க சொன்னானுங்க. அதனால தான் உனக்கு நான் இதை கிஃப்டாகவே வாங்கிட்டு வந்துட்டேன். கிஃப்டாக மட்டும் வாங்கிட்டு வரலடா தம்பி, இன்னைக்கு உன் கூட உட்காந்து நான் இதை ப்ளே பண்ணவும் போகிறேங்கும் போது அவர் ஹாப்பி, கார்த்தி ஹாப்பி. ஆனால் அவர் சுற்றி இருக்கிறாங்க பார்த்தீங்களா குடிச்சிக்கிட்டு, அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வருதுங்க. ஏய் இங்கே பாரு, விளையாடாத, எனக்கு இந்த மாதிரியான கேம்லாம் பிடிக்காது, எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த சீனியர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, டேய் இதுக்கு தாண்டா சின்ன பசங்களுக்குலாம் வாங்கி கொடுக்கக்கூடாதுங்கிறது, சரி எல்லா பசங்களையும் கீழே அடிச்சு பத்து, நம்ம 3 பேர் இருக்கிறோம்ல சீனியர்ஸு, இந்த கார்த்தி இருக்கிறான் 4 பேர் போதும், நம்ம விளாடலாம், இவனுங்கெல்லாம் கீழே போக சொல்லு, சி போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசிடுறாங்க குடிச்சிட்டு போதையில். அப்போது இவங்க எல்லாரும் இந்த ஜூனியர்ஸுக்கெல்லாம் ஒரு ஈகோ வரும் பார்த்தீங்களா, அந்த ஈகோவில் ஓகேண்ணே அப்போ நாங்களும் உட்காடுறோம், நாங்களும் விளாட்றோம்னு சொல்லும்போது ஒரு பையன் சொல்கிறான், யாருன்னா பிருத்வியை வந்து இன்வைட் பண்ணார் இல்லையா இந்த வீட்டுக்கு, அவர் ஆல்ரெடி இந்த வீட்டில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டே பண்ணவர், பசங்களோட இங்கே பேச்சுலர் ரூமில் இருந்தவர். அவருக்கு இந்த வீட்டை பற்றி தெரியும், இந்த மொட்டை மாடியில் ஒரு அமானுஷ்யம் இருக்குங்கிறதும் தெரியும். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை வேணாம், டேய் எனக்கு ஏதோ தப்பாப்படுது, நம்ம அவர் சொல்கிற மாதிரி தான், நம்மளாம் சின்ன பசங்க தானே, நம்ம கீழே போயிடலாம், அண்ணனுங்களாம் விளாண்டுட்டு இருக்கட்டும் சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக சொல்கிறாருங்க. இப்போது ரகுமான் பாய் என்ன பண்ணுறாருன்னா, டேய் என்ன ஒரு மாதிரி உன் பேச்சில் திமிரு தெரியுது, எவனும் கீழே போகக்கூடாது, ஒழுங்காக இங்கே உட்காந்து விளாடுறீங்கிற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறார். இப்போது பிருத்வியும் கௌதமும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னா பிருத்வியை இன்வைட் பண்ணதே அவர் தான், அவரை இவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க, சீனியர் ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னா, பொதுவாகவே இந்த ஜூனியர்ஸ்லாம் சீனியர்ஸை அவ்வளோ சீக்கிரம் முறைச்சிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களோட தன்மானத்தையோ ஈகோவையோ தொட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் சீனியராக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஸராக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அவங்களோட ஈகோவை காட்டிடுவாங்க. அதே மாதிரி தான் பிருத்வியும் கௌதமும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹலோ ரகுமான் பாய், ஓகே பந்தயத்துக்கு நாங்கள் வரோம், நாங்களும் உட்காடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விளாட்றதுக்கு உட்காடுறாங்க. இப்போ பிருத்வியை அவர் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னா, டேங்க வா உங்கள்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு வாட்டர் டேங்க் பின்னாடி கூப்பிட்டு போயிட்டு, நீ ஏன்டா ஒத்துக்கிற, அவனுங்க அப்படி தான்டா எதனா உசுப்பேத்துவானுங்க, இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா, இங்கே வேணாம் மச்சான் சொன்னா கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க.
பிருத்வி என்ன சொல்றாருன்னா, டேய் நீ 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பத்தி பேசுறேன், நான் 4 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பத்தி பேசுறேன், உன்னை ஒருத்தன் அசிங்கப்படுத்துறான், அவன் சீனியரா இருந்தான்னா ஜூனியரா இருந்தான்னா எவனா இருந்தா எனக்கு என்ன, வா விளாடலாம், அதான் மொத்தமாக தானடா இருக்கும், எந்த மனுஷன்டா வந்து பிடிக்க போகுது, என்ன ஜென்ரேஷன்லடா. இந்த கதை நடக்கும் காலகட்டம் 2024, போன வருஷம் நடந்த ஒரு சம்பவங்க. ஸோ இந்த வாக்குவாதம் எல்லாமே ஒரு வழியா முடிஞ்சு மொத்தமா எல்லாரும் உட்கார்றாங்க மொட்டை மாடியில, எல்லா லைட்ஸும் ஆஃப். அந்த கூடாரம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க இல்லையா, 3 பக்கமும் துணி கட்டி, அதுக்குள்ளதான் உட்காந்து விளாடுறாங்க. ஏன்னா காத்தடிச்சு அணைஞ்சிடக்கூடாதுங்கிற காரணத்தினால அதுக்குள்ள உட்காந்து விளாண்டுட்டு இருக்கிறாங்க. கேமை ஸ்டார்ட் பண்றாங்க நைட்டு 1:30 மணிக்கு. 12 மணிக்கு கேக் கட்டிங் நடந்திருக்கு. 1 மணி நேரம் செலிப்ரேஷனுக்கு அப்புறமா சீனியர்ஸ் வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஆர்கியூக்கு அப்புறமா 1:30 மணிக்கு உட்காந்து ஓஜா போர்டு விளாடுறாங்க மொட்டை மாடியில். யாரு மொத்தம்? பிருத்வி, கௌதம், அவரை இன்வைட் பண்ணவர், பர்த்டே பாய், ரகுமான் பாய், அவரோட டீம், மொத்தம் ஒரு 8 பேர்கிட்ட விளாட்றாங்க உட்காந்து. 4 பேர் தான் விளாட்றாங்க, ஆனால் அவங்கள சுற்றி ஒரு 4 பேர் உட்காந்துருக்குறாங்க. இப்போ ப்ளே பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா பயங்கரமாக ஒரு காற்றடிக்குது. இந்த காற்று எப்படி அடிக்குதுன்னா, அந்த கூடாரம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த செலிப்ரேஷனுக்கு வச்சுருக்காங்க இல்லையா, அது எல்லாமே அந்து விழுகிற அளவுக்கு காற்றடிக்குது. இவ்வளோ நேரம் காற்று அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, மெழுகுவர்த்தி அணைஞ்சிருக்கு, 4 தடவை அணைஞ்சிருக்குது. அதை மீறியும் அவங்க வந்து மெழுகுவர்த்தி ஏற்றாமல் அவங்க பாட்டு கேக் கட் பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ காற்று பயங்கரமாக அடிக்குது, அந்த கூடாரத்தையே சாய்க்கிற அளவுக்கு அடிக்குது. அதாவது இவங்களை கேமை வந்து ஸ்டார்ட் பண்ண விடாமல் நிறைய தடங்கல்கள் வருதுங்க. காற்று அதிகமாக அடிக்கத்தாண்டா செய்யும், ஒழுங்காக நிப்பாட்டுங்கடான்னு சொல்லிட்டு அந்த கயிறு எல்லாத்தையும் இழுத்து கட்டி வச்சுட்டு, 4 பக்கமும் இழுத்து கட்டி வச்சுட்டு மறுபடியும் உட்காந்து விளாட ஆரம்பிக்க போகும்போது ரகுமான் பாய்க்கு ஃபோன் கால் வருது. என்னன்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசுனா அவங்க ஆளு உடனே உன்னை பார்க்கணும், நீ வா, எனக்கு இங்கே ஒரு ப்ராப்ளம்ங்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, இல்லை நான் மெயினான ஒரு வேலையில் இருக்கிறேன், என்னால் வர முடியாது. ஏன்னா ஜூனியர்ஸ் கிட்ட ஒரு மாதிரி வாயை விட்டாப்புல. அவங்க ஆள் எப்பயுமே இந்த மாதிரி தான் அன்டைமில் ஃபோன் போட்டு சும்மா பேசுறதுக்காக கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் கால் பண்ணி எனக்கு ஒரு எமர்ஜென்சி வா, அதாவது பசங்க கூட இருந்தால் எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி அவங்க சிக்னல் கொடுத்து கூப்பிட்டுருவாங்களாம், வாங்க வெளியே போகலான்னு சொல்லிட்டு வெளியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்களாம் அன்டைமில். ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா, பசங்களுக்கும் இவருக்கும் ஈகோ கிளாஷ் ஆனனால, இல்லை நான் வெளியே ஒரு மெயினான வேலையில் இருக்கேன், நான் அப்புறமா கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. இப்போது 2வது தடங்கள் அவருக்கு ஃபோன் இருந்ததா, 3வது தடங்களா கார்த்திக்கு அடுத்தடுத்து ஃபோன் மேலே ஃபோனுங்க. அவருக்கு பர்த்டேங்கிறனால அடுத்தடுத்து ஃபோன் போட்டு அவங்க ஊர்லேருந்து அப்பா, அம்மா, அண்ணன் எல்லாருமே ஒரு மணி நேரம் கேப் போட்டு தான் போடுவாங்க. ஏன்னா பசங்களோட இருப்பாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் எல்லாருக்குமே அப்படி தான் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் அவருக்கு அடுத்தடுத்த ஃபோன் கால். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பான சீனியர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, டேய் எல்லாரோட ஃபோனுமே வந்து சுவிச் ஆஃப் பண்ண, சுவிச் ஆஃப்லாம் பண்ண முடியாது, ஏர்பிளைன் மூடில் போட்டுடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஏர்பிளைன் மூடில் போட்டு வச்சிடுறாங்க. இப்போது ஒரு வழியாக 1:50 ஆகுது. 1:50க்கு அவங்களோட கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கேண்டிலை ஏற்றிடுறாங்க. அதுக்கு உண்டான எல்லா வழிமுறைகளையும் அவங்க பண்ணதுக்கப்புறமா எப்படி விளாடுவாங்க என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருப்போம். இதுக்கு முன்னாடியே ஓஜா போர்டு சம்மந்தமாக ஒரு 2-3 ஸ்டோரி போட்டிருக்கேன். எல்லா ஸ்டோரியுமே கீழே நான் பின் பண்ணுறேன். இதை பார்த்து முடித்தவங்க அந்த ஸ்டோரியும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட. இப்போது ஓஜா போர்டு விளாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கார்த்தி, பர்த்டே பாய் கார்த்தி, பிருத்வியை இன்வைட் பண்ணார் இல்லையா, அவரோட ஃப்ரெண்டு, சீனியர் குரூப்லேருந்து ரகுமான் பாய், இவங்க 4 பேர் தான் விளாண்டுட்டு இருக்கிறாங்க ஓஜா போர்டை. கௌதம், மற்ற சீனியர்ஸ் 2 பேர், மற்றவங்களாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கேமை ப்ளே பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா, ஆர் யூ தேர், யாராவது இங்கே இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட அடுத்த செகண்டே இவங்க கட்டி வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா கயிறு, இந்த ஒரு கூடாரம் மாதிரி ஒரு செட்டப் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா செலிப்ரேஷனுக்கு, எங்கேருந்து இவ்வளோ காற்றடிச்சிச்சுன்னே தெரியாதாங்க. சடனாக அவங்க ஆர் யூ தேர்னு கேட்ட அடுத்த செகண்டு கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பறக்குதாங்க, காத்தடிக்குதான் ஃபுல்லா. இந்த ஓஜா போர்டே அப்படியே கவுந்து கீழே விழுந்துருச்சான். என்ன பண்றேன்னே தெரியல உங்களுக்கு. டேய் என்னடா நடக்குதுங்க, என்னடா திடீர்னு இவ்வளவு காத்தடிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே பயந்துருக்கிறாங்க, சீனியர்ஸுமே பயந்துருக்கிறாங்க. ஆனால் யாருமே பயத்தை வெளிக்காட்டல. இன்னுமே அவங்களுக்கு என்னன்னா, டேய் விளையாடுவோண்டா, காத்தடிக்குதுன்னா கீழே போய் விளாட்லாண்டா, ரூம் இருக்குல்லடா அங்கே போய் விளாட்லாண்டா. இப்போ பிருத்வியை இன்வைட் பண்ண ஃப்ரெண்டு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் விளாடுங்க, விளையாடாமல் போங்க, எனக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது, நான் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ பிருத்வி கௌதமை இன்வைட் பண்ணார் இல்லையா, அவர் ஒரு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கேங்கு, அதாவது பேச்சுலர்ஸ் பசங்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்போது இவர் கொஞ்சம் சின்ன பையன். யார் இப்போ கதையை சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அவர் இப்போ தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறார். அப்போது அவர் 12th முடித்த டைமில் இவங்களோட அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இதே அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறாரு.
என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இதே மாதிரியே ஒரு கேங்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தர் சும்மா இல்லாமல் மொட்டை மாடியில் நைட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. 3வது ஃப்ளோர், கடைசி ஃப்ளோரில் தான் வந்து இந்த பசங்க எடுத்துருக்குறாங்க பேச்சுலர் ஹவுஸை. அப்போது இவங்களுக்கு மேலே மொட்டை மாடி. இந்த மொட்டை மாடியில் நைட்டு வந்து எதனா ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. இந்த சவுண்டு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. மேலே போய் பார்க்குறதுக்கும் பயமாக இருக்குது. ஏன்டா பயமாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது குடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க எல்லாருமே. இல்லைடா மேலே ஏதோ தப்பாக இருக்குது, நான் ஓனர்கிட்ட கேட்டேன், மேலெல்லாம் போகாதீங்க, அன்டைமில் போகாதீங்க தம்பி, இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, ஆல்ரெடி நிறைய பேர் சொல்கிறாங்க, மேலே வந்து ஏதோ உருவத்தெல்லாம் பார்த்தேன் அது இதுன்னு சொல்கிறாங்க, அந்த மொட்டை மாடியே வந்து ஒரு பேய் மொட்டை மாடிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் காலையில் போங்க துணியை காய வைங்க, ஈவினிங்குள்ளே எடுத்துருங்க, நைட்டு யாருமே அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, நீங்களே யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால தான் இப்போ வரைக்குமே நாங்கள் யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த ரூமில் இருந்த பசங்கள்லாம் சொல்ல. இந்த புதுசாக வந்த பசங்கள்லாம் வீம்புக்கேன் பண்ணுவாங்க இல்லையா, இப்போ ரகுமான் பாய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா, அதே மாதிரி அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி புதுசாக வந்த பசங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டேய் சொல்லதாண்டா செய்வானுங்க, நம்ம பேச்சுலர்ஸு மேலே மொட்டை மாடியை கொடுத்தா போய் குடிச்சிட்டு எதனா கலாட்டா பண்ணிட்டு இருப்பாங்க, அதை வந்து சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கையாளுற ஒரு யுக்தி தாண்டா அது, நீ அதை நம்பிட்டியா, வா மேலே போகலாம், நான் இன்னைக்கு போகிறேன், யார் வரான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அருண்னு ஒரு பையன் புதுசாக வந்திருக்கிறார் அந்த ஃப்ளாட்டுக்கு. அதாவது இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்த ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கிறாருனா, வாடா மேலே போவோன்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த ரூம் பாய்ஸ் யாருமே வரலை, கூட இவர் தான் போயிருக்கிறார். யார்? பிருத்வியோட இன்வைட் பண்ண ஃப்ரெண்டு, பிருத்வியோட ஃப்ரெண்டு இப்போது கரண்ட்டில் அவர் தான் கூட போயிருக்கிறாரு. அதுவே எதுக்காகனா அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டுங்கிறதுக்காக. அவங்க அண்ணன் குடிச்சிட்டு மட்டையாயிட்டாரு. ஸோ அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டு வந்து மேலே தனியாக போகிறாருங்கிறதுக்காக கூட போயிருக்கிறார். அவருக்கு இந்த பேய் பிசாசு மேலாம் நம்பிக்கை கிடையாதாங்க. இப்போ அருண் பிருத்வியோட ஃப்ரெண்டு இவங்க 2 பேரும் மொட்டை மாடிக்கு போறாங்க நைட்டு 12:45. போகும்போது தலகாணி பாய் எல்லாமே எடுத்துட்டு போறாங்க. அவங்களுக்கான டாஸ்க் என்னன்னா, நைட்டு முழுக்க மேலே படுத்து தூங்கணும். காலையில எந்திரிச்சு வந்துட்டாங்க அப்படின்னா அது பேய் மொட்டை மாடி கிடையாது. யார் வேணாலும் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஓனர் சொன்னாலும் பரவாயில்ல, எந்த நெய்பர் சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம இதுக்கப்புறம் பேச்சுலர்ஸுக்கு அந்த மொட்டை மாடி நமக்கு தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருக்கிறாங்க. இப்போது எல்லாருமே ரூமெல்லாம் மூடிட்டு கீழே இருக்கிறாங்க. மேலே அருணும் இந்த ஃப்ரெண்டும் போயிருக்கிறாங்க. போனதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்தில் அருணோட கூட போன அந்த தம்பி பிருத்வியோட ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா மனிஷ், அவர் அருண் கூட போனதுக்கப்புறமே தூங்கிடுறாருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே தூங்கிடுறாரு. ஆனால் அருணுக்கு தூக்கம் வரல. குறுக்க நெருக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கிறாரு, இங்கிட்ட அங்கிட்ட நடந்துக்கிட்டே இருக்கிறாரு, வாக்கிங் போகிறாரு. ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. அந்த மொட்டை மாடியே எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி சபிக்கப்பட்ட மொட்டை மாடி மாதிரி இருக்குதாங்க. அது ஏன் அப்படி இருக்குதுன்னா, அதை மெயின்டெனன்ஸே கிடையாது. அவங்களுமே இப்போ யாருமே துணிக்காய போட வரது கிடையாது. மோஸ்ட்லி அதை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாகவே யூஸ் பண்ணவே இல்லையா. நிறைய பேர் ஏதோ அமானுஷமாக எதையோ பார்த்தேன், ஏதோ உருவம் நிற்குது அது இதுன்னு சொல்லிட்டு பயந்த கோளாறாகி தர்காவுக்கும் கோயிலுக்கும் அலைஞ்சவங்களாம் ஏகப்பட்ட பேராம் அந்த ஃப்ளாட்டுக்கு வந்ததில். இந்த கதைகளெல்லாம் கேட்டுட்டு தான் யாருமே போகாமல் இருக்கிறாங்க. இப்போது இவருக்குமே அதே ஃபீல் ஆகுதுங்க. இவங்க 2 பேரை தாண்டி தம்பி தூங்கிட்டு இருக்கிறான், இவர் நின்று அடிச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு ஓரமாக சிட்டியை பார்த்த மாதிரி நின்று அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அடிச்சிட்டு இருக்கும்போது இவருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நடந்து போகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது மொட்டை மாடியில். என்னடா அது, நடந்து போகிற மாதிரி ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துருக்குறாரு. மனிஷ் மட்டும்தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. என்னடா அது, யாரோ நடந்து போன மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஏன்னா அந்த இலையெல்லாம் கொட்டி கிடக்குமாங்க, மொட்டை மாடிங்கனால காஞ்சி போன இலைங்கெல்லாம் அங்கங்கே கிடக்குமா, அதில் நடக்கிற சத்தம் தான் கேட்டிருக்குது. ஒருவேளை பூனையாக இருக்குமோ, இதுவும் ஒரு விதமான கற்பனை தான். இல்லை இந்த பசங்களாக சேர்ந்து எதனா ப்ராங்க் பண்ணுறானுங்களா, இவன் எல்லாத்தையும் மீறி நம்ம சொன்னதெல்லாம் மீறி மேலே போயிட்டான், இவனை பயப்பட வச்சிடலான்னு சொல்லிட்டு அவனுங்க எதனா பண்ணுறானுங்களா, இப்படி 2 தாட் இருக்குது அவருக்குள்ள, அருணுக்குள்ள. அதையும் மீறி அவர் பாட்டுக்கு போய் அவர் தம்பிக்கு பக்கத்தில், அந்த தம்பி மனிஷுக்கு பக்கத்தில் படுத்திருக்கிறாருங்க. படுத்திருக்கும்போது காற்று ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்துருக்கீங்களா. நீங்கள் இப்போ கூட மொட்டை மாடியில் இருந்து இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி காற்றடிச்சிக்கிட்டு இருக்கும், அந்த சத்தம் உங்களுக்கு காதில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கும், உங்கள் கை காலெல்லாம் ஃபீல் ஆகும் காற்றடிக்கிறதுலாம். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில், ஒரு 1 மணி இருக்குமாங்க, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் காற்று அப்படியே நின்றுது. சிட்டியோட சவுண்டு எதுவுமே கேட்கல. சுற்றி இருக்கிற அந்த வயல்வெளி மாதிரி பக்கத்துலலாம் இருக்கிற இடத்துல, அந்த வயல்வெளி கிடையாது அந்த ஏரியாவில், சின்ன சின்ன அந்த புதர் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து தவளையோட சத்தம் எல்லாமே நின்றுதுங்க. கப் சுப்புன்னு ஆயிடுதுங்க. அமைதியாக இருக்குது, மயான அமைதி. என்னடா அது, இடமே ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது.
ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்துருக்கிறார். மனிஷ் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு, கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இங்கிட்டு திரும்பி இப்படி படுத்தவர், அவருக்கு முன்னாடி ஒரு உருவம் படுத்து கிடக்குதாங்க. ஒரு கிழிஞ்சி போன சேலை அதை உடுத்திக்கிட்டு முகம் செதஞ்சு போய் ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கிற ஒரு பொண்ணோட உருவம். முடி எதுவுமே இல்லை, முடி எதுவுமே இல்லாமல் மொட்டையா, கழுத்தில் வந்து ஒரு கோடு இருக்குது, அதுலேருந்து பிளட்டாக வந்துட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு கத்தி இருக்கிறாருங்க, அலறி அடிச்சு கத்திருக்கிறாரு. அருண் அலறி அடிச்சு எந்திரிச்ச சத்தத்துல பக்கத்துல அந்த மனிஷும் எந்திரிச்சிடறாருங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, டேய் ஒன்றும் இல்லடான்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஏன்னா அவன் சின்ன பையன், அவனை கூட்டிட்டு எப்படியா கீழே போயிடலான்னு யோசிக்கிறாரா, இல்லை கீழே போனால் தோத்துட்டோம், நம்ம ஒரு பந்தயம் கட்டிட்டு வந்திருக்கோம்னு யோசிக்கிறாரான்னு எதுவுமே இவருக்கு புரியலை. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே மனிஷ் கிட்ட அவர் வளர்றாரு. டேய் தம்பி, இங்கே ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன்டா. என்னென்ன சொல்கிறீங்க? அண்ணே அப்போ அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாக தானே இருக்கும், வாங்கின கீழே போயிடலாம். டே இல்லைடா, அவனுங்க சொல்லி விதைச்சிட்டானுங்க நம்ம மனசுக்குள்ளே. அதனால எனக்கு மொட்டை மாடியை பார்த்தோன்னே ஒரு அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் வருதா, இல்லை அந்த மாதிரி ஒரு ஹாலுசினேஷன் வருதான்னு தெரிலடா எனக்கு. ஸோ நீ வந்து கீழே நான் கத்துனதெல்லாம் சொல்லாதண்ணே, நீங்கள் கத்துக்கு நேரம் கீழேருந்தே வந்திருக்கணுமேண்ணே, யாருமே வரலையேண்ணே, நான் வேணா ஃபோன் போடவா? டே தம்பி வேணாண்டா, எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருப்பானுங்களோ என்னவோ, நீ யாருக்கும் ஃபோன் பண்ணாத, பேசாமல் படு. இல்லைண்ணே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, இதுக்கப்புறம் நான் இங்கே படுத்தேன்னா எனக்கு தூக்கம் வராது, நான் கீழே போகிறேன், நீங்களும் வாங்க. இல்லைடா நான் கீழே வரல, நான் கீழே வந்தேன்னா நான் பந்தயத்தில் தோற்றுருவேன், அவங்க ரொம்ப என்னை ஓட்டுவாங்க, என்னால் வர முடியாதா தம்பி, சாரி நீ வேணால் கீழே போ. அப்படிங்கும்போது இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே சரி அண்ணன் மேலே இருக்கிறாரு, நம்மளும் கூடயே படுத்துப்போன்னு சொல்லிட்டு மனசை தேர்த்திக்கிட்டு மனுஷும் படுத்துடுறாருங்க கூட. கரெக்டாக அவங்க 2 பேரும் படுத்து கண்ணை சேர்ந்து ஒரு 1/4 மணி நேரம் கூட இருக்காதாங்க. இன்னுமே அருணுக்கு தூக்கம் வரல. மறுபடியும் அந்த மொட்டை மாடியில் ஒரு அமைதி நிலவுதுங்க, மயான அமைதியாகுது. இந்த காத்தடிக்கிற சத்தம், ஒரு டிராஃபிக் சத்தம் எதுவுமே கேட்காம அமைதியாகுது. இப்போ அருண் உஷாராயிடுறாருங்க. ஆஹா, மறுபடியும் ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஹாலுசினேஷனா இல்லை உண்மையா? நம்ம கத்திட்டு அந்த பையன் எந்திரிச்சதுக்கு அப்புறமா திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த உருவம் இல்லை. ஒருவேளை அவனுங்க நம்ம மைண்டில் விதைச்சது தான் நமக்கு விஷுவலாக வந்துச்சா? ஆனால் விஷுவலாக அவனுங்க இந்த மாதிரி தான் ஒரு பொண்ணு இறந்துருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லலையே, ஏதோ ஒரு அமானுஷம் தானே சொன்னானுங்க, நம்ம ஏன் ஒரு பொண்ணை பார்க்கணும்? இப்படி பல குழப்பத்தோடயே இருந்தவருக்கு ஒரு விடை கிடைக்குதுங்க. காற்றுல இந்த முந்தானன்னு சொல்லுவாங்க, சேலையில் முந்தானை இருக்கும், இந்த முந்தானைன்னு சொல்லுவாங்க, அது அசைஞ்சா ஒரு சத்தம் கேட்கும். நீங்கள் கொடியிலலாம் வந்து துணியை காய போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த சத்தம் கேட்குங்க. அது வந்து ஒரு மாதிரி மணிமணியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இடிச்சு சக்க 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 சக்கன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். அந்த சத்தம் மொட்டை மாடியில் கேட்குது. ஒருத்தர் கூட மேலே துணியை காய போடவே இல்லை. மேலே இருக்கிற அந்த துணி காய போடுற கயிறுமே ஒரு மாதிரி இத்து போயிருக்குதுங்க. அதாவது ரொம்பவே வெயிலெலாம் காஞ்சி போய் அதை யூஸ் பண்ணாமே இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக கையை வச்சு பிச்சா கூட அத்துடலாம், அந்த மாதிரியான ஒரு கயிறு தான் மேலேயே இருக்குது. இப்படி இருக்கும் பட்சத்தில் இவருக்கு சத்தம் அதிகமாக கேட்கும்போது பயந்து இவரே ஒத்துக்கிறாரு, பயந்துட்டார். தலகாணியை மேலே வச்சுக்கிட்டு கீழே படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இந்த சமயத்துல ஒரு அழுகிற சத்தம். மெதுவா தலகாணியை தூக்கிட்டு பார்த்தா மனிஷ் அழுதுகிட்டு இருக்கிறாரு. என்னடா ஆச்சு, என்னடான்னு சொல்லி கேட்கும்போது, பின்னாடி அண்ணே உங்களுக்கு பின்னாடி ஒரு அக்கா நிக்கிறாங்கண்ணே, ஒரு மாதிரி வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு கிழிஞ்ச ஒரு சேலைண்ணே, ஃபுல்லா கிழிஞ்சு போய் எரிஞ்சு போன மாதிரி இருக்கிறாங்கண்ணே, ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே நிக்கிறாங்கண்ணே, ரொம்ப நேரமா முறைக்கிறாங்கண்ணே, எனக்கு பார்த்து பயந்து வருதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். அழுதுகிட்டு இருக்கும்போது இவர் பார்த்துட்டு டே 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 பார்க்காதரா, இவர் அழுகிறதே தெரிஞ்சிருச்சு, இவருக்கு பின்னாடி தான் அவருக்கும் ஃபீல் ஆகிட்டு இருக்கு, அந்த முந்தான சேலை அந்த சத்தம் தான் இவருக்குமே ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இவருமே ஆல்ரெடி அந்த உருவத்தை பார்த்துட்டாரு. இப்போ இந்த பையனுக்கு எதனா ஆயிருமோன்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லடா அமைதியா படுறா, அப்போ கூட பாருங்க கீழே போவோன்னு சொல்லலை, மேலே படுத்து தூங்குடா ஒன்றாகாதுடான்னு இருக்கிறார். எவ்வளோ ஈக பிடிச்ச மனுஷனா இருந்திருக்கிறாரு பாருங்க அருண்கிறவர். ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாருனா, மனுஷன் என்ன பண்ணுறாருனா, அழுதுட்டு இருந்தவர் ஒரு கட்டத்தில் எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல அந்த உருவம் இல்லை. என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு அவரோட தலகாணி பாயெல்லாம் எடுத்துட்டு கீழே வந்திருக்கிறாரு, கதவை தட்டிருக்கிறாரு, யாருமே திறக்கலன்னொடனே வாசல்லே படுத்து தூங்கிட்டாராங்க. இப்போ மொட்டை மாடியில் அருண் மட்டும்தான் அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எந்திரிச்சதுக்கு அப்புறமா வெளியே வந்து பார்த்துருக்குறாங்க. என்னடா இங்கே படுத்துருக்குறேன்னு சொல்லிட்டு மனுஷோட அண்ணன் கேட்டிருக்கிறாரு. அண்ணன் இந்த மாதிரி நைட்டு நடந்துச்சுனே, பயமாக இருந்துச்சுனே, பேய் இருக்குனே மேலே. டேய் அப்புறம் ஏன்டா அவனை மட்டும் தனியாக விட்டுட்டு வந்த? இல்லை அவரை நான் கூப்பிட்டு பார்த்தேனே, 2 தடவை பயந்தார் அவருமே, நான் கூப்பிட்டு பார்த்தேன் அவர் வரல, ஆனால் நான் பார்த்தேனே ஒரு உருவம் இருந்துச்சுனே, ஒரு பொம்பளையோட உருவம் நின்றுட்டு இருந்துச்சுனே, ஒரு மாதிரி எரிஞ்சு போய் கோரமாக இருந்துச்சுனே, முடியே இல்லைண்ணே மண்டையில், கண்ணுலேருந்துலாம் ஒரு மாதிரி
நடந்ததெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே அலறி அடிச்சுட்டு மேல ஓடி போய் பார்த்தா அருண் இறந்து போய் கிடக்குறாரு. எதையோ ஒண்ணு பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப கொடூரமா அவரோட முகமே ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போய் கிடந்திருக்கிறாரு. இதை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பையன் மனிஷ் வந்து சின்ன பையன் இல்லையா, அந்த கேங்லேயே மனிஷ் தான் இப்போ 12th படிக்கிற ஒரு பையன், சின்ன பையன். மற்றவங்களாம் காலேஜ் ஃபைனல் இயர் முடிக்க போகிற ஸ்டேஜில் இருக்கவங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே இந்த பையன் மேலே வந்தோடனே கண்ணை மூடி டே இங்கெல்லாம் பார்க்காதன்னு சொல்லி கூட்டு வந்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போது அந்த சீனியர்ஸோட வழிமுறையாக, அதாவது தலைமுறையாக ஒரு சீனியர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே பேச்சுலர் ரூம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதே காலேஜில் படிக்கிறவங்க அடுத்தடுத்து அந்த ரூமுக்கு ஷிஃப்ட் மாதிரி அவங்க போனதுக்கப்புறமா இவனுங்க வர்றது வழக்கம்தான். அதே மாதிரி வந்த கேங் தான் இப்போ கரண்ட்டில் கார்த்தியோட கேங், பர்த்டே பாய் கார்த்தியோட கேங். இப்போது கரண்ட்டில் இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறமா எல்லாருமே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்கிறாங்க. என்னடா சொல்கிற கார்த்தி கேட்குறாரு பர்த்டே பாய். என்னடா சொல்கிற மனிஷு, நீ என்கிட்ட கூட இதெல்லாம் சொன்னது கிடையாதேடா, இங்கேயும் மேலே ஒரு அமானுஷம் நடந்திருக்குன்னு தான் சொல்லுவானுங்களே ஒழிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருமே ஷேர் பண்ணது கிடையாதடா, அந்த அண்ணன் இப்போ அப்படி தான் இறந்தாராடா, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. இப்போது பிருத்வியும் கௌதமும் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போது இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்கிறேல்ல, இங்கே இந்த ஓஜா போர்டு இதெல்லாம் விளாட வேணாம், நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னதுக்கு ரகுமான் பாயும் அவங்களோட கேங் அந்த சீனியர்ஸ் எல்லாருமே சிரிச்சிருக்கிறாங்க. ஏய் ஏண்டா உங்களுக்கு பயமாக இருக்குன்னா சொல்லிட்டு விலகுங்கடா, சும்மா எதையாவது அவன் கட்டுக்கதையை சொல்லுவானா, இவங்களும் வந்து அதை கேட்டுக்கிட்டு இப்போ விளாட மாட்டேன்னு சொல்லுவாங்களாம். சரி விடு நான் பார்த்துக்கிறேன் கார்த்தி, நீ இதை எடுத்து பத்திரமா வச்சுக்கோ, இல்லைன்னா உனக்கு எதுக்கு, நீ தான் பயந்தாங்குழியாச்சு, இதை நானே கொண்டு போயிடுறேன், உனக்கு எதுக்கு கிஃப்ட்டுங்கிற மாதிரி நக்கலாக பேசியிருக்கிறாங்க. இப்போ பிருத்வி கௌதம் 2 பேருமே சவுண்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பேசாதீங்க, நாங்கள் பயந்த மாதிரியே இருக்கட்டும், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கல்ல, அது அவன் சொல்கிறத கேட்டால் எனக்கே நெஞ்சடைக்குது, நீ வேணா விளாடு மேலே உட்காந்து. இல்லை நான் ரூமுக்கு தான் வரேன், ரூமில் வச்சு வேணா விளாட்லாமா, மொட்டை மாடினா தானே பயப்படுறீங்க, நம்ம ரூமுக்குள்ளே எதுக்கு அருண் வரப்போகிறான், வாங்க கீழே போய் விளாடுவோன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணியே அவங்களோட ஈகோவை கிளாஷ் பண்ணி ஒரு வழியாக கீழே ரூமுக்கு வந்து மறுபடியும் ஓஜா போர்டை ஓப்பன் பண்ணி வச்சு விளாட ஆரம்பிக்கிறாங்க. இதில் பயந்த 2 பேர் ஆல்ரெடி கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. வேணாம் இந்த விசப்பரீட்சைக்கு நாங்கள் வரலன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது கார்த்தி, ரகுமான், இவர் பிருத்வி, அங்கிட்டு மனிஷ், இந்த 4 பேர் தான் மேலே ஆரம்பிச்சு வச்சாங்க. அதே 4 பேர் கீழே முடிச்சு வைக்கணும் இல்லையா, ஏன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர் யூ தேர்ன்னு சொன்னப்போ தான் காத்தடிச்சு அது ஒரு மாதிரி களைஞ்சு போயிடுச்சு. அப்படின்னாலுமே அதை ஆரம்பிச்சதுக்கு தான் சமம், இதை முடிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து உட்காந்துருக்குறாங்க. ஸோ இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஆர் யூ தேர், யாராவது இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 2 செகண்டுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. ரகுமான் சிரிக்கிறாரு, என்னடா பேயோ ஏதோ சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கும்போது அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் காயின் நகண்டு போய் எஸ், இப்போ 4 பேருக்குமே முகம் மாறுதுங்க. அப்போ இந்த வீட்டில் பேய் இருக்கு, அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட்ல பேய் இருக்குங்கிறது உறுதியாயிருச்சு. எஸ்ன்னு வந்துருச்சு. உங்களோட பேர் என்ன? ARUN, அருண். நீ கோபமா இருக்கியா? எஸ். இப்போ நாங்க இந்த கேமை முடிச்சிடலாமா? அப்போ நோ. நீ எங்க கிட்ட எதனா ஒன்னு எதிர்பார்க்கறியா? எஸ். என்ன எதிர்பார்க்கற? உனக்கு உன் ஆளு கிட்ட பேசணுமா? நீ யாரையாவது லவ் பண்ணியா? நோ. வேற எதனா உனக்கு சாப்பிடுறதுக்கு படையல் வைக்கணுமா? நோ. அப்போ உனக்கு என்னதான் வேணும்? காயின் இப்ப நகர ஆரம்பிக்குது. யுவர்ஸ் லைஃப். என்னது? எங்களோட லைஃபா? எங்களோட லைஃப் எப்படா நீ வாழ முடியும்? எங்களோட வாழ்க்கை எப்படா நீ வாழ முடியும்? அப்புறம் எங்கெல்லாம் என்ன சாக சொல்றியா? எஸ். தூக்கி போடுதுங்க இப்ப 4 பேருக்குமே. என்ன பண்றாங்கன்னா அவசரமா அந்த ரகுமான் என்ன பண்றாருன்னா எந்திரிச்சிடுறாரு. ஏய் இதை மூடி வைங்கடா முதல்ல, என்னடா என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறான், இதெல்லாம் உண்மையாடா, என்னடா ஒரு மாதிரி பதறி இருக்கிறாரு. இப்போ பிருத்வி என்ன சொல்றாருன்னா, அங்க பாருங்க ஆரம்பிச்சாச்சு, முடிச்சு வச்சிடலாம் உட்காருங்கன்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, முடிக்கவே முடியல. இதுக்கப்புறம் தான் இந்த சீனியர்ஸ் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குதுங்க, உண்மையாவே அந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருந்திருக்குது. அப்போதான் அந்த அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா அந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் செக்யூரிட்டியா இருந்துட்டு இருக்கிறாராங்க. அவரோட அண்ணன் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறாரு, அதுக்கப்புறமா தான் இவர் இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட கேட்டால் எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு இந்த ரகுமான் பாயும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போய் கேட்டிருக்கிறாங்க. பிருத்வி கௌதமும் போயிருக்கிறாங்க, மனிஷும் போய் கேட்டிருக்கிறாரு தனித்தனியாக, அதாவது ஒவ்வொரு கேங்காக போய் கேட்டிருக்கிறாங்க. கேங்காக கேட்டப்போ அவர் சொன்ன ஒரே பதில், இந்த வீட்டில் ஒரு பொண்ணு ஆல்ரெடி பேச்சுலராக இருந்திருக்கிறாங்க, அந்த பொண்ணு மட்டும் கிடையாது, அவங்க கூட ஒரு 4-5 பேர் இருந்திருக்கிறாங்க, 4-5 பொண்ணுங்க இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க எல்லாரும் ஒரு நாள் மொட்டை மாடியில் உட்காந்து ஏதோ கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது குடிச்சிட்டு தவறுதலா அந்த பொண்ணு டேங்க்குக்கு மேலே இருந்து கீழே விழுந்து இறந்துட்டாங்க.
அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறமா அந்த வீட்டில், அதாவது அந்த வீட்டுக்கு மேலே இருக்க அந்த மொட்டை மாடியில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமாங்க. அந்த பொண்ணோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. அப்போது வாட்ச்மேன் சொன்னது உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல. ஆனால் மனிஷ் சொன்னது ஒரு பெண்ணோட உருவத்தை தான். சேலை கட்டிட்டு, வெள்ளை கலர் சேலை கட்டிட்டு ஒரு உருவம், மொட்டை அடிச்சுக்கிட்டு, முடி இல்லாமல் மொட்டை போட்டு ஒரு உருவம் நின்றுச்சுன்னு சொன்னார். ஆனால் செக்யூரிட்டி சொல்கிற கதையை வச்சு பார்த்தா இவங்களோட கதைக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது மேட்ச் ஆகலைங்க. இருந்தாலும் அந்த வீடு அவங்களுக்கு வேணாம்னு சொல்லி முடிவெடுத்து அதோட அந்த வீடை காலி பண்ணிட்டு, அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரதுக்கு காரணம் யார்? இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேங்காக ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா போன வேலையை மட்டும் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோமா, அதோட வீட்டுக்கு வந்தோமான்னு இல்லாமல் நம்ம செத்து போகிறது மட்டும் இல்லாமல் கூட நம்மளை நம்பி வந்த 2 பேரையும் இழுத்து விட்டு சாகடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்த கதையை எனக்கு சொன்ன பிருத்வி, சாரி இது எல்லாமே புனைப்பெயர்கள் தான், அவங்களோட ஒரிஜினல் நேமை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி அயனாவரத்தில் நடக்கலை. இது தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் வீடு எடுத்திருந்த ஒரு பசங்களுக்கு நடந்த ஒரு உண்மையான கதைங்க. எந்த ஊர் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால நான் மென்ஷன் பண்ணல. இதை நம்புறவங்க நம்பலாம், நம்பாதவங்க இதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஒரு ஸ்டோரியாக கேட்டு என்டர்டெயின் பண்ணியிருப்பீங்க. அப்படி என்டர்டெயின் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு அமானுஷம் நடந்திருக்குன்னா அந்த ஸ்டோரியை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே லிங்க் கொடுக்குறேன், அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதை விட ஒரு சூப்பர் ஸ்டோரியாக உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். ஹாப்பி சண்டே கோஸ்டிஸ். பாய். ஏன்னா இந்த கதை சொல்லும்போது அப்பப்போ சவுண்ட்லாம் கேட்குது. நான் மட்டும்தான் உட்காந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட்டு எனக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரில. டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. இருந்தாலும் நான் நிறுத்த மாட்டேன். சண்டே ஸ்பெஷலாக கொடுத்தே தீருவேன்னு ஒத்த காலில் நிற்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அனஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜீ தமிழில் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறாரு, சேனல் ஆள். அவர் வந்து நான் நலத மீந்தின்னு ஒரு சீரியல் பண்ணும்போது என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்ட பர்சன்ஸில் அவரும் ஒருத்தர் சேனலில். ஸோ அவருக்கு இன்றைக்கி வந்து கல்யாணம். இன்றைக்கி சண்டே இல்லையா, கல்யாணத்துக்கு நாங்கள் போயிட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு அவரை பார்த்துட்டு, இல்லைனா நான் காலையிலே இந்த வீடியோ எடுத்திருப்பேன். நேற்று எடுக்க முடியல, என்னால் மெம்பர்ஷிப்க்கு தனியாக போகுது, இதுக்கு தனியாக போகுது, அஞ்சலி பிரபாகரன் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகள் அடுத்தடுத்து, இதில் இன்னொரு ஒரு வெப் சீரிஸ் வேறு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்குதுங்க. இதுக்கு மத்தியில் அவங்களோட கல்யாணத்துக்கு போயிட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு வரும்போது ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட் இருந்தது. நிறைய பேர் அவங்க வீட்டில் வந்து அவங்க வந்து முஸ்லீம் வீட்டு கல்யாணம். அதில் அந்த நிறையா தங்கச்சிங்க, அக்காக்கள், ஃபேமிலி நிறையா பேர் வந்து என்கிட்ட ஹலோ ப்ரோ, நாங்கள் கோஸ்டீஸ் தான் ப்ரோ, பிரபாகரன் ப்ரோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க. நிறைய பேர் விசாரித்தாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இப்போலாம் முதுகுவலிலாம் ஓகேவான்னு சொல்லி விசாரித்தாங்க. ரொம்ப திருப்தியான ஒரு நாளுங்க. அதே திருப்தியோடு தான் வந்து உட்காந்து ஒரு வெறியோடு உங்களுக்கு நான் அந்த ஸ்டோரியை சொல்லிகிட்ருக்கேன். பட் இங்கே வந்து சில அமானுஷங்கள்லாம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரில. பட் எனக்கு நிறையா நெகட்டிவிட்டி அடுத்தடுத்து காட்டிக்கிட்டே இருக்குது. பார்க்குற நிறைய பேர் கமெண்ட்லேயுமே சொல்லிகிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி எனக்குமே காட்டுதுன்னா உங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோலாம் மென்ஷன் பண்ணிலாம் அனுப்புகிறீங்க. இந்த வீடியோ நீங்களும் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எதனா நடக்குதான்னு பாருங்கள். நிமா அந்த வீடியோவை பார்க்குறது நீங்கள், எடுக்கிறது நான், எடிட் பண்ணுறது நாங்கள். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எவ்வளோ தடங்கல்கள், எவ்வளோ சிக்கல்கள் அதில் வந்திருக்குங்கிறத நீங்கள் அது மூலயமாவே புரிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் இருங்க எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த புதுசாக வந்த தற்குறி பாய்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாரி, எப்படி தூக்கம் வரும் என்னப்பா அப்படியாப்பா, வாப்பா வாப்பா. நான் ஆல்ரெடி ஏதோ சத்தங்கள்லாம் கேட்குன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்தேன்ப்பா. இன்னையோட டொக்கு டொக்குன்னு உயிரை நிப்பாட்டுறியாப்பா. பிள்ளை தூங்கிருச்சா? சரி வா உட்காரு.